ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பீனட் லட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் நிலக்கடலை, 1 கப் நாட்டு சர்க்கரை, ஒரு ஏலக்காய். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக 1 கப் பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் நிலக்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வறுபட்டு வரும். இந்த பீனட் லட்டு பண்ணுறதுக்கு மொத்தமாகவே 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். அதுக்குள்ளேயே ரெடி பண்ணி அதை காலியும் பண்ணிடலாம். நிலக்கடலை நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிலக்கடலை எடுத்து அதை நல்லா உதுத்தி பார்த்தீங்க அப்படின்னா தோல் தனியாக வந்துடணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நல்லா வறுபட்டுருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன்ல அந்த மாதிரி உதுத்தி விட்டீங்க அப்படின்னா தோல் நல்லா வந்துடும். தோலெல்லாம் தனியாக உதுத்தி எடுத்துகிட்டு அந்த நிலக்கடலையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பல்ஸ் மோடில் 1 செகண்ட் மட்டும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 செகண்ட் மட்டும் அரைச்சா போதும். நல்லா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/2 கப் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்படி 1:1 ரேஷியோவில் சேர்த்தும்போது ஸ்வீட்டாக இருக்கும் லட்டை. நாட்டு சர்க்கரையை சேர்த்துனதுக்கப்புறமும் பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சோம் அப்படின்னா நிலக்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். லட்டு டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா பார்க்குறதுக்கு உதிரியாகவும் இருக்கணும். நல்லா உருட்டும் போது உருண்டு வரணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீ உருட்ட வேண்டியதான். அப்படியும் உருட்டுறதுக்கு வரல அப்படிங்கும்போது கொஞ்சம் காய்ச்சின நெய் சேர்த்திட்டு உருட்டும் போது நல்லா உருண்டு வந்துடும். அவ்வளோதாங்க, இருக்க மாவையெல்லாம் உருட்டி எடுத்தால் லட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.